ஸ்பைடர்மேன். எல்லார் வண்டியிலும் ஃபஸ்ட்டு காற்றை இறக்கிட்டு, ஏன்னா ரோடு இந்த மாதிரி இருக்குது, காற்றை இறக்குனா தான். தம்பி உன் வண்டியில் காற்று இறங்குமா? ஜேசிபி டயர். ஓகே, ஸோ நம்ம வண்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஏபிஎஸ் சுவிட்சை ரிமூவ் பண்ணோம். ஓகே, இங்கே வச்சுருவோம். இல்லை ப்ரோ, கல் வச்சுருக்கிறேன், இறங்குது. ஓகே, பேக்கில் ஓரளவுக்கு இறங்கிடுச்சு. ஃப்ரண்ட்டில் ப்ரோ, ஃப்ரண்ட்டும் இறக்கணும்ல. அழுத்தியும் இறங்கின மாதிரி தெரில. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த டெரெயினில் நான் வந்து காற்று கம்மி பண்ணிலாம் இது வரைக்கும் ஏற்றினதில்லை, அப்படியே ஏற்றிருக்கேன். பட் இருந்தாலும் சரி, நம்ம டீம் எல்லோரும் பண்ணுறாங்க, அதுக்காகச்சும் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏபிஎஸும் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஜேசிபி இந்த மாதிரி டயர் என் வண்டி கிடச்சதுன்னு வச்சுக்கேன், நானும் கொஞ்சம் அப்படியே பூந்து விளையாடுவேன். ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோ கிளம்பிட்டாரு. செகண்டு ஏய் போடா, நான் தேர்டு. ஓகே, பார்க்கறதுக்கு இன்னமும் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. மக்களே பயங்கர கஷ்டமாகுது. அப்படியா ப்ரோ, வழி இருக்கா? புதுசாக ஏதோ வழி கண்டுபிடிச்சிடான்றானுங்க பசங்க. ஐயோ, என்ன இவ்வளோ மோசமாகுது, நிப்பாட்டிட்டானே. வா ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ. ஏய், எங்கடா வழி இருக்கு? ஆடா பாவீங்களா, வழியே அந்த பக்கம் போயிருப்பானுங்களோ? ஆமாம் ப்ரோ, வண்டி போன மாதிரி டயர் இருக்கே. வா வா வா. ஓகே, சூப்பரான ஒரு இடம் ஒன்று கிடச்சிது.
உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. பட் தனியாக யாரும் வராதீங்க. ஏன்னா தனியாக வந்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் வண்டி தூக்க முடியாது. பிரேக் லீவர், கிளச் லீவர் ஏதாச்சும் உடஞ்சாலும் தனியாக மாட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆல்மோஸ்ட் ஸோ இந்த மலைக்கு பாதி ஏறிட்டோம். பாய்ஸ் யாரும் காணோம். ஓகே, வராங்க. வண்டி டயர் போன மாதிரியே ஒரு பிரிண்டே தெரில. டயர் மார்க் தான் கொஞ்சம் தைரியம் வந்துடும். எவன் டயர் மார்க்கும் இல்லை. ஓகே ஓகே, நம்ம பாய்ஸ் அங்கே தான் இருக்காங்க. ப்ரோ செம ப்ரோ, வேற லெவல். செமையாக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் இப்படி போய் தான் இதில் போனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. லைட்டாக அது மேலே ஏறி இறங்கணும். அம்மா இதில் இறங்கணுமா? அதுலையா? வழி இருக்குது வாங்க. நான் வந்த மாதிரி அப்படியே வாங்க. இதில் ப்ரோ ஓகேவா? ஜெய் ஸ்டாப் பண்ணிக்கோ. பிரேக் ஓகேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த மலைக்கு அந்த பக்கம் போனோம். பட் இந்த இடத்துல ஏதோ ஒரு ரோடு இருக்குது. பட் அது எங்கேன்றது கண்டுபிடிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது தான் இந்த பக்கம் வந்து வேறு இன்னும் என்னென்ன ரூட்டில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஆனால் உண்மையாகவே நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ட்ரையல் தான் இது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வண்டி வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸோ ரெகுலராக அந்த போகிற அஞ்சூர் மலை அது ப்ராக்டிஸ் பண்ணேன் இல்லையா. அதுக்கப்புறம் செகண்டாக இந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்து என் வண்டியில் வந்து வந்தோம். அப்போது இந்த மலை ஏறும்போது ரொம்பவே பயமாகவே இருந்துச்சு. ஏற முடியுமா இறங்க முடியுமா? இறங்கும்போதெல்லாம் பயங்கர பயமாகவே இருந்துச்சு. அங்கே போய்ட்டு வரலாம். ஏன்னா ஒரு கல்லும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப உருண்டையாக இருக்கும். எந்த கல் மேலே வந்து ஃப்ரண்ட் வீல் ஏறினாலுமே ஃப்ரண்ட் வீல் வந்து வேறு டைரெக்ஷனில் போயிடும். இல்லைனா வந்து வண்டி ஹேண்டில் பார் திரும்பிடும். ஸோ அந்த மாதிரி பயந்து இறக்கிட்டு இருந்தேன். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பயம் இல்லை.
ரா மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. இந்த சினிமா படத்துலலாம் கிளைமேக்ஸில் வந்து ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது, அந்த மாதிரி ஒரு இடம். பாருங்க, ஃபோட்டோ ஷூட்டுக்கு உண்மையாகவே சூப்பரான ஒரு இடம். ஒரு பழைய இது என்ன மிஷின் தெரியல, ஏதோ பாறை உடைக்கிற மிஷின் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த பில்டிங்லாம் இங்கே இருந்திருக்கு. ஒரு கோயில் இருக்குது. அந்த பக்கம்லாம் ஏதோ பழைய பில்டிங்லாம் இடிஞ்சு உடஞ்சிருக்கு.